Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம டெய்லி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணும் பார்த்துட்டு வரோம். நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த 50K ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வீடியோஸ் போடலாம், எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இப்போ இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மார்னிங் அப்டேட்டில், இன்றைக்கி மார்னிங் அப்டேட்டில் எந்த மாதிரி கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் தமிழ்லேயும் சரி, அதுவும் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது மினிமம் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் போதும். ஒரு சின்னதாக இப்போ எனக்கு புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், இதில் ஒரு 50K சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி ஒன்று பெருசாக ஒன்றும் அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்னதாக மோட்டிவேஷனுக்காக சொன்னேன் நான். ஓகே, சரி. இந்த மார்னிங் அப்டேட் கூட வீடியோஸ் பார்த்திங்கன்னா அந்த 500 லைக்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. என்ன தான் போனால் 350 லைக்ஸாக தான், அதுக்கு மேலே வர மாட்டேன். இருந்தாலும் அந்த 350 லைக்ஸ்க்கு பண்ணுற என்னுடைய வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து பொருந்தும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி 26 மே மார்னிங் அப்டேட்டில் நிஃப்டி 50யோட ஃபஸ்ட் லெவல் பார்த்தலாம், என்னென்ன லெவல்ஸ் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்க அப்படின்னா நேற்று ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். நேற்று டேயோட ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்காங்க. க்ளோஸ் வச்சுருக்காங்க. எந்த மாதிரி க்ளோஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதாவது இவ்வளோ தூரம் சஃபர் ஆகிட்டு செல்லிங் நடந்தது, ஓகேங்களா. அதாவது நேற்று காலையிலேருந்து ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணி செல்லிங் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. எவ்வளோ ஆக்சுவலாக இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கணுமா இருந்தது. சரி, கொஞ்சம் தூரம் மேலே போய்ட்டு அகைன் இன்னொரு டைம் ட்ரை பண்ணாங்க, முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பையர்ஸ் வந்து எந்த மாதிரி க்ளோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ், ஓகே. ஸோ 3 இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வருது, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் இப்போது என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைஸு சின்னதாக ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு அகெயின் வந்து இன்னொரு டைம் இந்த ட்ரெண்ட் லைன் கட்டாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ப்ரைஸ் கொஞ்சம் லைட்டாக கீழே வந்து அகைன் இன்னொரு டைம் இந்த ட்ரெண்ட் லைன் கட்டாக ட்ரை பண்ணி ஃபைனலாக இன்னொரு டைம் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தா கூட இதோடைய பையிங் பொசிஷனில் அதனோட ரீடெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். இதுக்கு மேபி நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.618 கிட்ட வரும். என்னுடைய நடக்காமல் சொல்கிறேன். டூல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் வரும் 18,200 கிட்ட நீங்கள் போட்டிங்கன்னா வரும். ஏன்னா ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷனாக வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ நிஃப்டியோடைய கண்டிஷன் பார்த்திங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரைஸ் கொஞ்சம் வரும். அதாவது 18,278 வரலாம் ப்ரைஸ் வந்துட்டு இங்கேருந்து திரும்ப இந்த லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் லெவல், இது 2வது லெவல். ப்ரைஸ் கீழே வந்து இந்த மாதிரி வந்து போகும். அதாவது எவ்வளோ தூரம் வரணும் இங்கேருந்து கணக்கு எடுத்துங்க, இங்கேருந்து ஒரு 50% கணக்கு எடுத்துங்க, அதிலேருந்து வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட், இது வந்து நிஃப்டியோட லெவல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இந்த சென்டரில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு கற்றுக்கிறவங்க மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக வாங்க. இந்த ஷார்ட்கட் ரூட் எடுத்து போகிறது, எனக்கு வயசாகிடுச்சு, இருக்கிற அமௌண்ட் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு யாரும் கால் பண்ணாதீங்க. யார் வயசாகட்டும், நோ ப்ராப்ளம். கற்றுக்கிறதுக்காக வேணுமா தான் கால் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாது. ரொம்ப மனசு கஷ்டமாகுது பேசுகிறதுக்கு. ஏன்னா அப்படி உங்களால் முடியல, மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, ஓகேங்களா. உங்களுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுங்க. இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சேஃப் சைடு எதுவோ அங்கே போங்க. யாரையும் இப்போது என்கிட்ட பேசுகிற மாதிரி வேறு யார்கிட்ட பேசிட்டிங்கன்னா அது வந்து தப்பாக போய் முடிஞ்சிடும். இப்போ வேறு யாருன்னா உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க, புரிஞ்சுங்க, ஓகேங்களா. ஸோ உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா, ஏன்னா நேற்று கூட ஒருத்தர் வந்து கேரளாவிலேருந்து ஒரு நண்பர் வந்து, அதான் நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் இனிமேல் ட்ரேடிங்லாம் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துங்க அமௌண்ட்டு, நான் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஒன்றும் ராங். நான் அவர்கிட்ட வேணான்னு சொல்லிவிட்டு அவாய்டும் பண்ணிட்டேன் நான்,
ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி முக்கியமாக வந்து உங்கள்கிட்ட பணம் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய பணத்தை தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க அல்லது பேங்க்கில் போடுங்க. பணம் சேவ் பண்ணுங்கள். உங்களோட இருக்கிற வயசுக்கு அந்த அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் உங்களுடைய மருந்து செலவுக்காக வரும், உங்களுக்கு காப்பாற்றிடும் வந்து. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 நிமிஷம் உங்களுக்கு டைம் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து இந்த கண்டிஷனில் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் இருக்கலாம், அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஏன்னா உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியல, ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் அப்பப்போ அடிக்கடி டெய்லி வந்து செத்து பழைக்கணுமா இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, சேஃபாக இருங்க. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1 ஹவரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். 1 ஹவரில் ஷிஃப்ட் பண்ண நம்ம டெல்லில் எங்கே இருப்போம், இங்கே ட்ராப் பண்ணோம் அன்றைக்கி இல்லைங்களா. ஸோ பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணிச்சு, பிரேக் அவுட் ஆகலை. இப்போ என்ன பண்ணணும், டெல் லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி இங்கே டெல் லைனும் இங்கே இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ பாருங்கள், நிஃப்டியில் பையிங் ப்ரெஷர் நல்லா கிளியராக இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் டவுன் ரீடெஸ்ட் அந்த மாதிரி வியூவில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது. ஓகேங்களா. பிரேக் டவுன் ரீடெஸ்ட். ஸோ இந்த ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட இந்த ப்ரீவியஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சு அது ரெசிஸ்டன்ஸாகவும் கனெக்ட் ஆகுது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சு இல்லைங்களா. ஸோ இதுவும் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸாகவும் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ பிரேக் டவுன் ரீடெஸ்ட் அப்போ என்ன ஆகுனா அகைன் வந்து இதுக்கு கீழே வர சொல்ல உங்களுக்கு செல் அண்ட் பைக்கான ப்ரெஷர் வந்து கிடைக்கும். இது பேங்க் நிஃப்டியில் இந்த கீழே ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கே ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லோவும் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இங்கே செல்லிங்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகேங்களா. சரி, ஒருவேளை ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே டக்குன்னு மேலே போய் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த 43,800க்கு நேராக க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து அதில் பையிங் ப்ரெஷர் உள்ளே வந்துட்டாங்க. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுனா ப்ரைஸ் அகைன் வந்து இந்த 44,000 டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் போகலாம். 44,000 ப்ரைஸ் டச் பண்ணுறதுக்காக ஈஸியாக மூவ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த ட்ரெண்டு லைனுக்கு வெளியே இருக்க சொல்ல நீங்கள் செல்லிங்காக பிளான் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்குது. இந்த 43,500 லெவல் நம்ம நேற்று பண்ணோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல்லாம் ஒர்க் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா இன்னமும் ப்ரைஸ் ஃபால் ஆகும். 43,500 பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃபால் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய 200 EMI லைனும் பக்கத்தில் இருக்குது. ஸோ 43,200 வரலாம் நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வரலாம். இந்த 43,500 பிரேக் ஆகிடுச்சுன்னா இல்லை அப்பர் சைடு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு 43,800க்கு நேராக க்ளோசிங் கொடுக்குது ப்ரைஸ் அப்படின்னா 44,000 ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆகிடும். இந்த மிடில் ஜோனில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல ப்ரைஸ் ட்ராவல் பண்ணிட்டு சொல்ல உங்களுக்கு டிசிஷன் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஏரியாவில் ட்ரேடிங் வச்சுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்று இதுக்கு மேலே போனால் பையிங்கான வாய்ப்பு இருங்க, இதுக்கு கீழே வந்தால் செல்லிங்கான வாய்ப்பை தேடலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஓகே, ஃபின் நிஃப்டி கிடையாது, அதே தான் பிரேக் டவுன் ரீடெஸ்ட் 200 EMI சப்போர்ட் வேறு எடுத்திருக்கேன். ஓகே, இந்த 200 EMI சப்போர்ட் எடுக்குமா அல்லது இன்னொரு டைம் வந்து சப்போர்ட் எடுக்குமா தெரியல. ஒரு டபுள் பாட்டமாக க்ரியேட் ஆகிட்டு மேலே போகுமா, ஒரு நெக்லைன் கட் ஆகிட்டு அந்த மாதிரி ப்ரைஸ் ரெடியூஷன் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ப்ரீவியஸ் வந்து ரெடியூஷன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா 19,250 லெவல் வந்து ஒரு ரெடியூஷன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ரெடியூஷன்ஸ் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கேன். மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் 19,400 லெவலில் ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் மேலே போகலாம். ஸோ இது வந்து அப்பர் சைட் லெவல். லோவர் சைட் பார்த்திங்கன்னா திரும்ப 200 EMI சப்போர்ட் எடுக்கிறதுக்காக கீழே வரலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபின் நிஃப்டியோட வியூ. இந்த மிடில் ஜோன் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இந்த ஜோன் வந்து டைட்டாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.